அதாவது, இறந்து போன மகன் மனோஜை மறக்க முடியாமல் தேம்பி தேம்பி அழுது புத்திர சோகத்தாலேயே போன உயிர் என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம். இயக்குனர் இமயம் பாரதிராஜா காலமானார் என்ற துயரமான செய்தி ஒட்டுமொத்த திரையுலகையே ரசிகர்களையே கண்ணீர்ல ஆழ்த்தியிருக்கு. தமிழ் சினிமாவுடைய போக்கையே மாற்றி அமைச்சிருக்கக்கூடிய ஒரு மாபெரும் சகாப்தம் இன்னைக்கு நிறைவுக்கு வந்தது மனவேதனையா இருக்கு. புத்திர இழப்பு சோகத்திலேயே விழுந்து கிடந்தவரு இன்னைக்கு தன்னுடைய மூச்சை நிறுத்திக்கிட்டாரு. சமீப காலமாவே பாரதி ராஜாவின் உடல்நிலை பெரும் பின்னடைவை சந்திச்சிருக்கு. குறிப்பா கடந்த ஏப்ரல் மாதம் அவருடைய மகன் மனோஜ் பாரதி ராஜா திடீர்னு ஏற்பட்ட மாரடைப்புல மரணம் அடைஞ்சிருக்காரு. இந்த புத்திர சோகம் பாரதி ராஜாவை ஒட்டுமொத்தமா உலுக்கி எடுத்துருச்சு. தன்னோட கண் முன்னாடியே வளர்ந்த மகன் தங்களை தவிர்த்துட்டு போன அதிர்ச்சியில இருந்து அவரால இறுதி வரைக்கும் மீளவே முடியல. மனோஜ் இறந்த சமயத்துல முற்றிலுமே தளர்ந்து போன பாரதி ராஜா பெரும் அதிர்ச்சியில உறைந்து போயிட்டாருன்னு சொல்லலாம். மனோஜுடைய மரணத்துக்கு அப்புறமா பாரதி ராஜாவுடைய சிந்தனை முழுவதுமே மகன் நினைப்புல தான் இருந்திருக்கு. சோகமான நினைவுகள்ல மூழ்கி கிடந்த அவரை மீட்டெடுக்க இயக்குனர் கங்கை அமரன் நேர்ல போயிட்டு பாடல்கள் பாடி முயற்சி செஞ்சிருக்காங்க. பாரதி ராஜாவால அந்த இழைப்பை ஏற்றுக்கொள்ளவே முடியல. மகனின் நினைவுனாலேயே மெல்ல மெல்ல தன்னுடைய நினைவாற்றலை இழந்து வந்துட்டு இருந்தாரு. இது குறித்து சில நாட்களுக்கு முன்னாடியே பாரதி ராஜாவுடைய தம்பி ஜெயராஜ் அளிச்சிருக்கக்கூடிய பேட்டியில தன்னுடைய அண்ணனின் கடைசி கால துயரங்களை கண்ணீரோட பகிர்ந்திருக்காரு. 3 ஆண்டுகளுக்கு மேலாக அண்ணன் உடல்நல குறைவுல தான் இருக்காரு. அதுல இருந்து சிகிச்சை எடுத்துட்டு இருக்க சமயத்துல இப்படி நடந்திருக்கு. கொஞ்ச நாட்கள் பாத்தீங்கன்னா அவங்களுடைய பொண்ணோட வீட்டுல இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வர்ற சமயத்துல அவருக்கு சர்ஜரி பண்ணியிருக்காங்க. சர்ஜரி பண்ண சமயத்துல தான் ராதிகா அவர்களை பார்த்து தாய் கிழவி படம் அது எல்லாத்தையுமே போட்டு காட்டிட்டு நேஷனல் அவார்டு வாங்கணும் அந்த மாதிரி விஷயங்கள் பேசினது. அந்த மனுஷன் அறிமுகப்படுத்தாத இயக்குனர்கள் இல்ல, அறிமுகப்படுத்தாத நடிகர்கள் இல்ல, 100க்கு மேற்பட்ட மனிதர்கள் இவரும் ஒருத்தர்னாலேயே வந்துட்டு நிறைய வாய்ப்புகளை பெற்று இப்ப நிம்மதியா இருக்காங்கன்னே சொல்லலாம். இத பத்தி நிறைய விஷயங்கள் அவங்க தம்பி சொன்னாலும், மகனுடைய இழப்பு அப்படின்றது அந்த புத்திர சோகம் இல்லையா? அது மொத்தமா பாரதி ராஜாவ குலைச்சு போட்டுருச்சு. அந்த சோகத்திலேயே உடல்நலக் குறைவு அதிகமாயிட்டு, இவ்ளோ சீக்கிரமா இயக்குனர் இமயம் நம்மள விட்டுட்டு போயிட்டாரு. உண்மையிலே எதிரிக்கு கூட வராத நிலை. முதல்ல மகன் இறப்பு, அடுத்து கொஞ்ச நாட்கள்லயே பாத்தீங்கன்னா பாரதி ராஜாவுடைய இந்த இழப்பு. அவரு மருத்துவமனையில சிகிச்சை பெற்றுட்டு இருக்கும்போது கூட அப்படி ஒல்லியா, எலும்புந்தோலுமா கஷ்டமா இருந்துச்சு அவர பார்க்கறதுக்கே. இத பத்தி உங்க கருத்து என்னன்றத தாராளமா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.